வெல்கம் பேக் ஸ்ரீ கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா எப்சான்ல 3250 இந்த மாடல் வந்து நல்லா சக்சஸாக ஓடிட்டு இருக்க மாடல். இந்த மாடல் எப்படி அன்பாக்ஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி இங்க் ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாக்ஸை ப்ராப்பராக நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணிங்க. பாக்ஸில் என்ன இருக்குன்னா பிரிண்டர் கேபிள், பவர் கேபிள் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், மேனுவல் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த 4 இங்க் பாட்டில் இருக்கும். 003 இந்த 3250 பிரிண்டருக்கு 003 இங்க் தான் யூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து நீங்கள் வேறு நம்பர் இங்க் எப்சான்லேயே வருது, அந்த இங்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரிண்ட் குவாலிட்டி நல்லா வராது. அதே மாதிரி ஃபியூச்சரில் சீக்கிரமாக ப்ராப்ளம் வரும். 003லேயே வந்து டூப்ளிகேட் இங்க்லாம் வரும். நீங்கள் அந்த டூப்ளிகேட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட எப்பவுமே ஜென்யூன் இங்க் அவைலபிள் இருக்குது. எப்சானில் 003, 005, 007 எல்லா பிரிண்டருக்கும் நம்மக்கிட்ட ஜென்யூன் இங்க் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். நம்ம ஷாப்பில் எப்பவுமே இந்த பிரிண்டர் ரெடி ஸ்டாக்கில் இருக்கும். வந்தீங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டெமோ இதே மாதிரி கொடுத்துருவோம். நாங்கள் இந்த பிரிண்டர் ஒரு கஸ்டமரோட பிரிண்டர் தான் இது. அவங்க இதிலே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி டெமோ காட்டுறோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இந்த டேப்பில் வந்து ப்ராப்பராக அன்டேப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து அடிச்சு விட்ருப்பாங்க, அந்த பக்கம் பிடிச்சி எடுக்கணும். இங்க் பாட்டிலாம் கவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர்ஸ் அன்பேக் பண்ணியிருக்கேன். கவர்ஸ் அன்பேக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் நேராக பிளாக் நீங்கள் ஃபில் பண்ணணும். சியான்னா சியான் நேராக சியான் பண்ணணும். அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த இதில் எந்த கலரில் எது நீங்கள் ஃபில் பண்ணணுன்றதை நீங்கள் மாற்றி மட்டும் ஃபில் பண்ணக்கூடாது. மாற்றி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கலரே கரெக்டாக வராது. இது வந்து அன்இவனாக வந்துடும். உங்களுக்கு அன்இவனாக வந்துச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பிரிண்டரை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்லாம் வந்து பார்த்தோன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லெவல் நீங்கள் குறையும் போது நீங்கள் இங்க் வாங்கி ஃபில் பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு இங்க் ஃபில் பண்ணிக்கக்கூடாது. இங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே கண்ட்ரோல் பேனல் இருக்கும். அதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 4 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இங்க் எல்லாமே டியூப்பில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் அந்த டைம் எடுத்துக்கும். அந்த டைமிங்கில் வந்து இங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரீன் லைட் வந்து ஸ்டாண்டர்டாக லைட் எரியும். ஸ்டாண்டர்டாக லைட் எரிஞ்சுன்னா நீங்கள் பிரிண்டர் வந்து யூசர் கண்டிஷனில் வந்துருச்சுன்னு அர்த்தம். யூசர் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம செல்ஃப் டெஸ்ட் எப்படி போடலாம். இந்த ட்ரையாங்கிள் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அது சேம் டைம் பவர் ஆன் பட்டனை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சோன்னா லைட் எரிஞ்ச உடனே நீங்கள் கை எடுத்தோடனே பேப்பர் ஒரு டெஸ்ட் பேஜ் வரும். டெஸ்ட் பேஜ் வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் பேஜஸ், டோட்டல் ஜாம்ஸ் எல்லாமே நீங்கள் அதை கவுண்டிங்லாம் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த செல்ஃப் டெஸ்ட்டு. பிரிண்ட் வருது பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.